கல்யாணமான கப்பல் அவங்களோட புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக புதுசா ஒரு வீடு வாங்குறாங்க. ஆனா ஏற்கனவே அந்த வீட்ல கொடூரமா ஒரு கொலை நடந்திருக்கு. அது அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் வேற வழி இல்ல. ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் ரொம்ப கிரைசிஸா இருக்கு. ஸோ அந்த வீட்லயே தங்கலான்ட்டு 2 பேரும் முடிவு பண்றாங்க. அந்த வீட்ல ஒரு சீக்ரெட்டான டோர் இருக்கு. அத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதுல ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, அந்த டோர் அவங்க கேட்கிற எல்லாத்தையும் கொடுக்கும். கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி. அவங்க நினைக்கிற விஷயம் எல்லாமே கிடைக்குது. அப்படி ஒரு டோர் கிடைச்சா நம்ம விடுவோமா என்ன? காசு, பணம் எல்லாத்தையும் கேட்டு வாங்குறாங்க. ஆனா போக போக தான் அந்த வீட்ல நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது. அதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கு? அந்த டோர் பத்தின உண்மை தெரியும் போது தான் அவங்க ரொம்ப ரெக்ரெட் பண்றாங்க. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு உணர்றாங்க. படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோ பாருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக் போட்டு விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஸ்டுடியோ. நான் உங்கள் ராஜா. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சீன்ல கல்யாணமான கப்பல் புதுசாக வாங்கின அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்று ரொம்ப ஹாப்பியாக நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடம் என்னடனா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ரிமோட் ஏரியா. ஆள் நடமாட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். புதுசாக வீடு வாங்கின சந்தோஷத்தில் 2 பேரும் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக ஃபன் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்றாங்க. இவங்க 2 பேரும் நல்ல லவ்வபிள் கப்பிள்ஸ் மாதிரி இருக்காங்க. இதுல வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோ மேட்டுக்கு வந்து சரியான வேலை எதுவும் அமையல. வேலைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் மட்டும் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க டிரான்ஸ்லேட்டரா. ஆனா அதுவும் பெரிய சம்பளம் ஒன்றும் கிடையாது. இதனால 2 பேருமே பினான்சியலா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஏதோ இருந்த காசு வச்சு ஒரு வீடு அழகா வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்க திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மேட் ஒரு சாவி ஒன்று கிடைக்குது. இந்த சாவி எதோடைய ரூமா இருக்கும்னு அவன் தேடி தேடி பார்க்கறான். ஆனா எங்கேயுமே ரூம் இல்ல. அப்படி இருக்கும்போது தான் அங்க ஒரு வால்பேப்பர் பார்க்கறான். அந்த வால்பேப்பரை கிழிச்சு பார்க்கும்போது ஒரு ரூம் அவனுக்கு தெரியுது. ஒருவேளை இந்த சாவி இந்த ரூமுடைய சாவியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சாவியை போட்டு அந்த ரூம் ஓபன் பண்றான். அந்த டோரை திறந்து இவங்க 2 பேரும் உள்ள போகும்போது வீட்டுக்குள்ள இருந்த லைட்டுங்கெல்லாம் ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. இதனால அவங்க 2 பேரும் வீட்டில் ஏதாவது கரண்ட் ப்ராப்ளமா இருக்குமோ, எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளமா இருக்குமோ நினைச்சிட்டு பயந்துகிட்டு ஒரு எலக்ட்ரிஷியனை வர வைக்கிறாங்க. அந்த எலக்ட்ரிஷியனும் வந்துடுறான். இப்போ ஹீரோ மேட்டும் அந்த எலக்ட்ரிஷியனும் எலக்ட்ரிசிட்டியை செக் பண்றதுக்காக அந்த வீட்டுடைய பேஸ்மெண்ட் கீழே போறாங்க. பேஸ்மெண்ட்டுக்கு வந்து 2 பேரும் பார்க்கும்போது 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அதெல்லாம் ஆதி காலத்துல யூஸ் பண்ண ஒயரங்களா இருக்குது. பார்க்கறதுக்கு எல்லாம் சிக்கலான மாதிரி தெரியுது. அந்த எலக்ட்ரிஷியனும் அந்த ஒயரங்களை பார்த்துட்டு நான் எத்தனையோ ஒயரங்களை பார்த்திருக்கேன், ஆனா இப்படி பின்னி இருக்கிற கசாமுசான் இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த எலக்ட்ரிஷியன் அப்பா என்னால இது சரி பண்ண முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது நம்ம மேட்டை பார்த்து கேட்கறான், இத்தனை வருஷமா இந்த வீடு யாருமே வாங்கல, நீங்க மட்டும் எதுக்கு வாங்குனீங்க அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்கும்போது அந்த எலக்ட்ரிஷியன் சொல்றான், ஏற்கனவே இங்க இருந்தவங்க எல்லாம் மர்டர் ஆயிருக்காங்க, யாரும் அவங்கள கொண்டு இருக்காங்க, அதனால தான் இந்த வீட்டை யாரும் வாங்காம இருக்காங்க, நீங்க எப்படி தைரியமா வாங்குனீங்க அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போட்டு போறான். ஹீரோக்கு ஒன்றும் புரியல. கஷ்டப்பட்டு காசு சேர்த்து இருக்கிற ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ல ஒரு அழகா ஒரு வீடு வாங்கணும், இதனோட இந்த மாதிரி குண்டு தூக்கி போட்டுட்டு போறான்ட்டு ஹீரோ ரொம்ப புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி இந்த வீட்டுல என்னதான் ரகசியம் நடந்திருக்குன்ட்டு மேட்டுக்கு ஒரு கியூரியாசிட்டி அதிகமாகுது. அதனால இன்டர்நெட்டுக்கு போய் அதை பத்தி சர்ச் பண்றாரு. 70களில் ஒரு கப்பல் இந்த வீட்டில் இருந்திருக்காங்க. அவங்கள ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கொலை பண்ணியிருக்கான். அந்த கொலைகாரனையே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவனுடைய பேரு ஜான். இதை பார்த்துட்டு ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ண மேட்டும் அந்த கொலைகாரனோட உருவத்தை தன்னோட நோட்ல உறைஞ்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த சீக்ரெட் ரூமுக்கு போய் ஒரு பாட்டில் விஸ்கியை குடிச்சு காலி பண்றான். அதை குடிச்சிட்டு அவன் எனக்கு இன்னொரு பாட்டில் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு சொல்லும்போது திடீர்னு அவன் கேட்ட மாதிரி ஒரு விஸ்கி பாட்டில் அவன் முன்னாடி இருக்குது. அடுத்த நாள் காலையில நல்லா தூங்கிட்டு இருந்த கேட் அந்த லைட்டு ஃபிளிக்கர் ஆகிற சவுண்டை கேட்டு எந்திரிக்கிறா. எனக்கு அவன் நேரா அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ள போகும்போது மேட் உள்ள இருக்கிறான். அந்த ரூம் ஃபுல்லா பெயிண்டிங்ஸாவே இருக்குது. இப்ப மேட் ரொம்ப ஆச்சரியத்தோட பேசுறான், இங்க பாரு இதெல்லாம் ரேர் பீஸான பெயிண்ட் இங்க அப்படின்ட்டு சொல்றான். அவன் இந்த ரூம் கிட்ட விஷ் பண்ணி அந்த பெயிண்டிங் எல்லாம் வர வச்சிருக்கான். அவன் ஒய்ஃபுக்கும் ஒன்றும் புரியல, என்னடா இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சான்ட்டு யோசிக்கும் போது இப்ப ஹீரோ சொல்றான், நீ வேணா ஏதாவது ஒன்று கேளு, இந்த ரூம் கிட்ட கேளு, கண்டிப்பா இது உனக்கு கொடுக்கும் அப்படிங்கிறான். இப்ப அவ்வளோ இந்த கதையெல்லாம் விடாத, சரி அப்படின்னா எனக்கு ஒரு $1000 வேணும் அப்படின்ட்டு அவ சொல்லும் போது அந்த ரூம்ல இருந்து $1000 காசு வருது. இதை பார்த்து அவளும் பயங்கரமான கன்ஃபியூஷன் ஆயிடுறா. ஏய் நீ என்ன பிராங்கா பண்ற, சரி $1000 கேட்டேன், இப்போ அது வந்துருச்சு, இப்போ எனக்கு $1 மில்லியன் வேணும் அப்படின்ட்டு கேட்கறா. அவன் ஷாக் ஆகிற மாதிரி அதே $1 மில்லியன் அவன் முன்னாடி வந்து நிக்குது. அவளுக்கு ஒன்றும் புரியல, அதெல்லாம் நம்பவே இல்லை. அவ ரூம் விட்டு வெளியில போகும்போது ஹீரோ வந்து தடுத்து நிறுத்துறான். இல்ல போகாத, இந்த ரூம்ல ஒரு ஸ்பெஷல் சக்தி இருக்கு, ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதை வச்சு நம்ம நல்லா ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்க்கையில என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அதை எல்லாத்தையுமே அந்த ரூம் கிட்ட கேட்டு நல்லா என்ஜாய் பண்றாங்க. அதுல இருந்து அவங்க 2 பேரும் லக்ஸுரியஸ் லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாடு, துணி, பணம் எல்லாமே அந்த ரூம் கொடுக்குது. எல்லாத்தையும் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயினுக்கு வந்து வைர கற்களாலேயே வந்து அபிஷேகம் பண்றான். இப்போ அவங்க 2 பேரும் பெட்ல இருக்கும்போது ஹீரோயின் கேட்கறா, இந்த ரூம் எப்படி நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குது, அதை பத்தி நமக்கு என்ன கவலை, நம்ம கேட்டது வருது தானே அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். இப்படியே இவங்க என்ஜாய்மெண்ட் நகருது. 2 பேரும் சேர்ந்து ஒரே குத்தாட்டமும் கும்மாளமுமா தான் இருக்கிறாங்க. இப்படி ஒரு லைஃப் கிடைச்சா எவனாவது வேலைக்கு போவானா? அதனால இவங்க 2 பேரும் வேலைக்கு போறதே விட்டுட்டாங்க. நாட்கள் போக போக கேட்டுக்கு ஒரு விஷயம் புரியுது, இதெல்லாம் சில நாள் மட்டும்தான், இது ஒரு இல்யூஷன் மாதிரி தான் நடக்குது போல நம்மளை சுத்தி அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். அவளை சீரப் பண்றதுக்காக
நம்ம மேட் அவளை கூட்டிட்டு போய் ஒரு தொட்டில கட்டுறான். தொட்டில காமிச்சு நம்ம 2 பேரும் ஒரு குழந்தைய பெற்றுக்கலாமா அப்படின்ட்டு கேட்கறான். ஆனா பாவம் இந்த கேட்டுக்கு ஏற்கனவே 2 தடவை அபார்ஷன் ஆயிருக்கு. ஸோ டாக்டர் இதுக்கு மேல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க சொல்லியிருக்காரு. குழந்தை பெற்றுக்கிறது இனி சாத்தியம் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இதனால கேட்டு ஏற்கனவே ரெண்டு அபார்ஷன் ஆனதுனால அந்த துயரத்துல இருந்து அவளால வெளியில வர முடியல. ஸோ இப்போ அவ வந்து நோ சொல்றா. ரொம்ப எமோஷன் ஆகி அந்த ரூம் விட்டு போயிடுறா. மேட்டும் குழந்தை விஷயத்துல ரொம்ப அப்செட் ஆயிடுறான். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வீட்டுக்கு திரும்பி வரான். வந்து திரும்பி பார்க்கும்போது கேட்டு ஒரு குழந்தையோட விளையாடிட்டு இருக்கா. அவனுக்கு நல்லாவே தெரியும் கேட்டு அந்த மேஜிக்கல் ரூம் வச்சு தான் இந்த குழந்தைய உருவாக்கி இருக்கான்ட்டு. ஆனா அவனுக்கு கோவம் பயங்கரமா வந்துருது. உடனே இந்த குழந்தைய தொலைச்சி ஆகணும் அப்படின்ட்டு மேட் வந்து கேட்டுக்கிட்ட சொல்றான். கேட்டுக்கும் வேற ஆப்ஷன் இல்லாம அதுக்கு சம்மதிக்கிறா. இப்போ இந்த கப்பல் 2 பேருமே அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த மேஜிக்கல் ரூமுக்கு போறாங்க. போனவங்க அந்த குழந்தை காணாம போகணும் அப்படின்ட்டு அந்த ரூம் கிட்ட கேட்கறாங்க. கேட்டு அந்த நேரத்துல ரொம்ப எமோஷனல் ஆயிடுறா. இதனால மேட் அந்த குழந்தைய வாங்கிட்டு அவன் விஷ் பண்றான். இந்த மூமெண்ட்ல அந்த ரூம்ல இருந்த எல்லா லைட்டுமே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது. குழந்தையோ கத்துன்னு கத்துது. அந்த குழந்தையோட முகத்தை பார்த்த உடனே மேட்டும் இப்போ சரி ஓகே இந்த குழந்தைய தொலைக்க வேணாம், நம்ம 2 பேருமே வளர்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்த நாள் மேட் அந்த கொலைகாரனை பத்தி தெரிஞ்சுக்கலான்ட்டு பழைய நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கும்போது போலீஸ் அவனை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கிறத இன்டர்நெட்ல ரிசர்ச் பண்றான். அந்த கொலைகாரன் என்ன போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கானா அந்த ரூம் தான் என்ன வந்து கொலை பண்ண சொன்னிச்சு அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். இப்போ மேட்டுக்கும் ஒன்றும் புரியல. இந்த ரூம்ல நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்குது. இந்த கொலைகாரனும் இந்த ரூம் தான் அவனை வந்து கொலை பண்ண சொன்னிச்சு அப்படிங்கிறான். நம்ம எதுக்கும் அந்த கொலைகாரனை நேரில் போய் இந்த ரூமை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்ட்டு மேட்டு கிளம்புறாரு. ஜெயிலுக்கு போனவன் ரிசப்ஷன்ல ஜானை பத்தி விசாரிக்கிறான். 40 வருஷமா அவனை யாரும் பார்க்கவே வரல, ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும் தான் வருவாங்க, இப்போ நீங்க வந்திருக்கீங்க அப்படின்ட்டு ரிசப்ஷன் ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. நான் அவன் சொந்தக்காரன்ல பந்தக்காரன்ல, நானும் ஒரு ரிப்போர்ட்டர் தான் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். இப்போ மேட் போய் ஜானை மீட் பண்றான். அவனை மீட் பண்ணும்போது ஜான் சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டே சொல்றான் நீ ரிப்போர்ட்டரே கிடையாது அப்படிங்கிறான். இப்போ மேட் வந்து அந்த வீட்டை பத்தி சொல்றாரு. அதுக்கு ஜானும் உன்னை மீட் பண்றதுக்காக தான் நான் பல வருஷமா காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். நீ அந்த வீட்டுல நல்லா ஜாலியா இருந்துட்டு இருக்கிய, நீ கேட்ட மாதிரியே பணம் பொருள் சாப்பாடு எல்லாமே உனக்கு கிடைச்சிருக்குமே அப்படிங்கிறான். அந்த சமயத்துல மேட் வந்து ஜான் கிட்ட கேட்கறான் நீ எதுக்கு அந்த வீட்டுல இருந்தவங்கள கொலை பண்ண அப்படின்ட்டு கேட்கும்போது அதுக்கு ஜானும் அதுதான் ஒரே வழி அப்படின்ட்டு சொல்றான். அது மட்டும் இல்லாம மேட்டு கிட்ட சொல்றான் நீ உடனடியா அந்த வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயாவது கிளம்பி போயிடுங்க, அதுதான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்லது அப்படின்ட்டு பயமுறுத்துறான். மேட் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே ஜான் அவனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறான். கிடைக்காத பொருள் இருந்து வர ஆபத்துகளை விட கிடைச்ச பொருள் இருந்து வர ஆபத்துகள் தான் அதிகம் அப்படின்ட்டு ஜான் அட்வைஸ் பண்றான். மேட்டுக்கு இப்ப அவனை சந்திச்சதுல எந்த ஒரு பயனும் இல்லைன்னு புரியுது. போற வழியில அவன் ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல போய் வண்டிக்கு பெட்ரோல் போடுறான். இப்ப பெட்ரோல் போட்டு பணம் கொடுக்கறதுக்காக பேக்கெட்டுக்குள்ள கை விடும்போது வெறும் மண்ணா வருது. அவனுக்கும் ஒன்றும் புரியல. ஏன்னா அவன் வீட்டை விட்டு வெளியில வரும்போது பணம் எடுத்துக்கிட்டு தான் வந்தான். ஆனா இங்க வந்து பார்த்தா பணம் அப்படியே மண்ணாய் கிடக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட மேட்டு நேரம் வீட்டுக்கு வேகமா வரான். வீட்டுக்கு வந்து வீட்டுல இருந்த நிறைய பணங்களை எடுத்து அப்படியே அவன் வீட்டு ஜன்னல் இருந்து கீழே தூக்கி போடுறான். அந்த பணம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாயமாய் போயிடுது. இப்போ அவன் ஒரு பெயிண்டிங் எடுத்துட்டு போய் அந்த வீட்டோட வாசல்ல வைக்கிறான். பாதி பெயிண்ட்டை வீட்டுக்குள்ளேயும் பாதி பெயிண்ட்டை வீட்டுக்கு வெளியிலேயும் வைக்கும்போது அந்த வீட்டுக்கு வெளியில இருந்த பாகம் மட்டும் அப்படியே சாம்பலா மாறிடுது. இப்பதான் மேட்டுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. அந்த ரூம்ல கிடைக்கிற எல்லா பொருளுமே அந்த வீட்டை விட்டு வெளியில போனா சாம்பலாய் போயிடுது அப்படிங்கிற விஷயம் இப்போ அவனுக்கு புரியுது. அதனாலதான் கேஸ் ஸ்டேஷன்ல அவன் பெட்ரோல் போடும்போது கூட அந்த பணம் அப்படியே மண்ணாய் போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல கேட்ட குழந்தைய எடுத்துக்கிட்டு நான் கொஞ்சம் வெளியில போறேன் அப்படின்ட்டு மேட்டு கிட்ட சொல்லும் போது அவன் அதுக்கு வெளியே போகாத அது ரொம்ப ஆபத்து அப்படின்ட்டு சொல்றான். ஆனா அவ பேச்சை கேட்காம அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போறா. இதனால அந்த குழந்தைக்கு உடம்பு முழுக்க எரிச்சல் ஆரம்பிக்குது. அதுவும் விடாம அழுதுகிட்டே இருக்கு. அந்த குழந்தை சத்தம் போட போட மேட்டுனால ஒன்னும் தாங்க முடியல. குடுகுடுன்னு வெளியில ஓடி வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள ஓடி போயிடறான். இப்போ உள்ள வந்தவொடனே 2 பேத்துக்கு ஒரே ஷாக்கு. உள்ள வந்த அந்த குழந்தை கிடுன்னு அப்படியே ஒரு டீனேஜ் பையனா மாறி கிடக்குறான். இந்த டைம்ல தான் மேட் வந்து கேட்டு சொல்றான். அந்த கொலைகாரனை பத்தின விஷயத்த சொல்றான். இந்த ரூம் விட்டு வெளியில போற எந்த பொருளா இருந்தாலும் சரி அது ஏஜ் ஆகி அப்படி டஸ்டா மாறிடும் அப்படிங்கிறான். கேட்டதுக்கு என் பையன் ஒன்னும் ஆப்ஜெக்ட் கிடையாது அப்படிங்கிறா. அதுக்கு மேட்டோ அவன் வந்து மனுஷனே கிடையாது, ஒரு பிரிண்டர்ல வர செக்மெண்ட் தான் அவன் அப்படிங்கிறான். மேட் என்னதான் சொன்னாலும் அவனோட ஒய்ஃப் அந்த குழந்தைய பெத்த குழந்தை மாதிரி அவ்வளவு ஒரு பாசத்தோட அன்போட பாத்துக்கிறா. அது மட்டும் இல்லாம அந்த பையனுக்கு ஷேன் அப்படின்ட்டு ஒரு பேரையும் வைக்கிறா. அவன் ஆசைப்பட்டது அவன் விருப்பப்பட்டது எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளேயே வாங்கி கொடுத்து அவனை வீட்டை விட்டு வெளியில போகாத அளவுக்கு பாத்துக்கிறா. ஏன்னா அவன் தான் வெளியில போனா ஏஜ் ஆகி செத்துருவான்ல. அதனால ஒரு நாள் அந்த பையனுக்கு படிப்பை பத்தி சொல்லிட்டு இருக்கா. அப்போ கேம்பிங் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறா. இதை கேட்ட அந்த பையன் நானும் கேம்பிங் போகணும்னு ஆசையா இருக்குமா அப்படிங்கிறான். அதுக்கு கேட்டோ நீ கேம்பிங்ல போகக்கூடாதுப்பா, உனக்கு உடம்பு சரியில்லை, அதனால நீ வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படிங்கிறா. இதை கேட்ட அந்த பையன் ரொம்ப கோவமாகி அங்கிருந்த பென்சில்லாம் எடுத்து தூக்கி அடிக்கிறான். இப்ப கேட்டும் சதறி கிடந்த பென்சில்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது அவன் ரொம்ப ரூடா கேட்டு பின்னாடி இருந்த அந்த கதவை சாத்திடுறான். கொஞ்ச நேரத்தில் ஒரு டெலிவரி மேன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து கேட்டு கையில ஏதோ ஒரு டெலிவரி பேக்கேஜ் ஒன்று கொடுக்குறான். அந்த பேக்கேஜ் எடுத்துட்டு வந்து உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா இவ ஒரு கன்னு ஆர்டர் பண்ணிருக்கா. அதை மேட் கிட்டையும் கொடுக்குறா. இப்ப சீன் கட் ஆகி சில நாட்கள் கழிச்சு காட்டுறாங்க. கேட் ஏதோ பிஸியான வேலை பண்ணிட்டு இருக்கும் போது கேட்டு கவனிக்காத நேரமா பார்த்து அந்த பையன் வீட்டு கதவு டோரை திறந்து கையை வெளியில விடுறான். உடனே கேட்டு ஓடி வந்து அந்த பையனை உள்ள இழுத்து கதவை சாத்திட்டு அந்த பையனோட கையை பாக்குறா. ஆனா கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஆகல. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கேட்டும் மேட்டும் வீட்டுல இருக்கிற எல்லா விண்டோக்கும் பலகை அடிச்சு அந்த ஜன்னல்லாம் சாத்துறாங்க. அடுத்த நாள் மேட் தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கார்டன்ல ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது
இருக்கும்போது அவனோட பையன் மேட்டோடைய ஸ்டூடியோக்கு வந்து ஒரு ஸ்னோ பால் வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். தெரியாதனமா அதை கீழே போட்டுடவே அது கீழே விழுந்து தூள் தூளா உடஞ்சு போயிடுது. அந்த கரெக்டான சமயத்துல மேட்டும் இப்போ ஸ்டூடியோக்குள்ள வந்து பையனை பார்த்து கடுப்பாகிறான். அந்த நேரம் பார்த்தா கேட்டு உள்ள வரவே புருஷனும் பொண்டாட்டி 2 பேரும் பயங்கரமா சத்தம் போட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பையனும் அவங்க பேசிட்டு இருக்கிறத வெளியில இருந்து கேட்டுட்டு இருக்கான். அப்ப கேட் மேட்டு கிட்ட நம்ம பையனை கொஞ்சம் நீ அன்பா ட்ரீட் பண்றியா அப்படின்ட்டு கேட்கும்போது அதுக்கு மேட்டு சொல்றான், அவனும் நம்ம பையன் இல்ல, அவன் ஜஸ்ட் ஒரு பிரிண்டரில் வர செக்மெண்ட் தான், அவனுக்கு உயிர் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, அவன் ஒரு மாயை அப்படிங்கிறான். இதையும் அந்த பையன் கேட்டுறான். அன்னைக்கு ராத்திரி இந்த பையன் ரொம்ப கன்ஃபியூஷனில் அந்த வீடை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக அந்த ரூம் அவன் பார்த்துடுறான். அடுத்த நாள் காலையில் மேட் தன்னோட ஸ்டூடியோலேருந்து எந்திரிக்கும் போது அந்த உடஞ்சி போன ஸ்னோபால் மறுபடியும் நல்லா பர்ஃபெக்டாக அவன் முன்னாடி இருக்கிறத பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிடுறான். இப்போ மேட் அவன் பொண்டாட்டி கிட்ட போய் நீ தான் இந்த ஸ்னோபாலை அந்த ரூம்ல இருந்து விஷ் பண்ணி கேட்டு வாங்கினியா அப்படிங்கிறான். ஆனால் அவளோ ரெசிஸ்ட் பண்ணுறான். இல்லை நான்லாம் எதுவும் கேட்கலையே அப்படிங்கிறா. இப்போ கேட்டு மேட்டும் 2 பேரும் அந்த சீக்ரெட் ரூம்குள்ளே போகும்போது ஒரு விஷயத்தை பார்த்து 2 பேரும் ஷாக் ஆகி போயிடுறாங்க. பையன் அந்த ரூம்குள்ள ஒரு காட்டையே உருவாக்கி விளையாண்டுட்டு இருக்கான். விஷயம் என்னன்னா அந்த பையன் சீக்ரெட் ரூமோட சீக்ரெட்டை கண்டுபிடிச்சிடறான். அந்த பையனும் ரொம்ப சந்தோஷமா ஒரு ஸ்னோ மேனை வச்சு விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம், கேட்டுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா மேட் கோவப்பட்டு அந்த பையனை தரன்னு இழுத்துக்கிட்டு மறுபடியும் இந்த ரூம்குள்ள நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்லி திட்டான். திட்டினது மட்டும் இல்லாம அவன் அந்த ரூமோட கதவை சாத்தி அதை நல்லா லாக்கும் பண்ணிடுறான். மகன் ஆசைப்பட்டதை கூட உங்களால பண்ண முடியாதா அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதையும் அந்த பையன் ரூமுக்கு வெளியில இருந்து கேட்டுட்டு இருக்கான். அவன் சின்ன பையன், அவன் என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அதையத்தான் நானும் சொல்றேன். அவன் சின்ன பையன், அவன் ஆசைப்பட்டதெல்லாம் அந்த ரூம் கிட்ட கேட்டானா, இஃப் சப்போஸ் ஒருவேளை அவன் டிராகன் வேணும் அப்படின்ட்டு அந்த ரூம்ல கேட்டானா அப்ப யோசிச்சு பாரு நிலைமை எப்படி இருக்குன்ட்டு அப்படின்ட்டு மேட் சொல்றான். அந்த நேரத்தில் அந்த வீட்டுடைய லேண்ட்லைன் ஃபோன் அடிச்ச உடனே பையன் எடுத்து பேசுறான். யாரா ஃபோன் பண்ணது அப்படின்னு பார்த்தா அந்த கொலைகாரன் ஜான் தான் ஃபோன் பண்ணியிருக்கான். அவன் ஒரு சின்ன பையனோட குரலை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறான். உடனே மேட்டும் வந்து அந்த ஃபோனை பிடுங்கி அவன் பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு எப்படி என் ஃபோன் நம்பர் கிடைச்சது அப்படின்ட்டு மேட் ஜான் கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது, என்ன உன் மனைவி தான் குழந்தைய விஷ் பண்ணிருக்கா போல இருக்கு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிறான். இப்போ மேட் ஜான் கிட்ட கேட்கறான், என் பையனை எப்படியாவது இந்த ஏஜிங் ப்ராசஸ்ல இருந்து ஸ்டாப் பண்ணணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா, அவனை இந்த வீட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு போகணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்ட்டு கேட்கறான். இப்போ மேட்டுடைய ஒய்ஃப் கேட் வந்து வேற ஒரு ரூம்ல ஒரு ஃபோனை வச்சு அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கா. இப்போ அந்த கொலைகாரன் ஜான் சொல்றான், அந்த பையனை உருவாக்குனவங்க சாகுற வரைக்கும் அந்த பையனால நார்மல் ஹியூமன் பீயிங்கா மாற முடியாது அப்படிங்கிறான். அப்பதான் அந்த கொலைகாரன் ஜான் வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றான். இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்தவங்க அந்த கப்பிள்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்களும் இதே மாதிரி விஷ் பண்ணி தான் அந்த ஒரு குழந்தைய வாங்கியிருக்காங்க. அந்த குழந்தை தான் அந்த கப்பிளை கொன்னது, அந்த குழந்தை வேற யாரும் இல்லை, நான் தான் அப்படின்ட்டு ட்விஸ்ட் ஓப்பன் பண்றான். அவங்க 2 பேரும் இந்த பையன் நார்மல் ஆகணுங்கிறதுக்காக அவங்க 2 பேருடைய உயிரையும் தியாகம் பண்ணியிருக்காங்க. இதுக்காக அந்த லேடி தன்னோட ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டு ஜானையும் தன்னை கொல்லும்படி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிருக்கு. ஜானும் அவளை கொன்னுருக்கான். இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த கேட்டோ மனசு உடஞ்சி வீட்டை விட்டு அப்படியே வெளியில கிளம்பி போறா. சாயங்காலம் ஆயிடுது, இன்னும் கேட்டு வீட்டுக்கு வராதனால பயந்து போன மேட்டும் கேட்டுக்கு நிறைய வாய்ஸ் மெசேஜ் எல்லாத்தையும் அனுப்பிட்டு இருக்கான். இப்போ நம்ம கேட்டு என்ன பண்றான்னா இன்டென்ஷனலா போய் ஆக்சிடென்ட் ஆகி செத்துறணும் அப்படின்ட்டு பிளான் பண்றா. ஏன்னா அப்பதான் அந்த பையன் நார்மல் ஹியூமன் பீயிங்கா மாற முடியும். அதனால ஆனா அப்படியே போயிட்டு இருந்தவ மனசு மாறிட்டா, அந்த ஐடியாவையே கைவிட்டாங்க. இப்ப வீட்டுல அந்த பையன் மேட் கிட்ட அம்மா எங்க அப்படின்ட்டு கேட்கும்போது சத்தியமா எனக்கு தெரியாது அப்படின்னு மேட் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த பையனும் செக்மெண்ட்னா என்ன அப்படின்ட்டு மேட் கிட்ட கேட்கறான். மேட்டும் அந்த கொஸ்டின் அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றான். இருந்தாலும் அந்த பையன் விடாம கேட்டுக்கிட்டே இருக்கான். செக்மெண்ட்னா என்ன, நான் எப்படி வந்தேன் அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். அந்த பையனும் விடாம கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். இதனால ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுறாரு நம்ம மேட். இப்போ அந்த பையன் கிட்ட கோவத்தோட பேசுறாரு, நீ எங்க பையனே கிடையாது, நாங்க 2 பேரும் உன்னை பெத்தவங்களும் கிடையாது அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த பையனை பார்த்து நீ மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியில போனின்னு வச்சுக்கோயேன், உனக்கு வேகமா வயசாகி நீ காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுவ அப்படிங்கிறான். அந்த பையனும் மேட்டை பார்த்து நீங்க போய் சொல்றீங்க அப்படின்ட்டு சொல்லும்போது இப்ப மேட் அந்த பையனை கூட்டிட்டு போய் நீ வெளியில போயிட்டு உள்ள வரும்போது உனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் இருக்கா இல்லையான்னு எனக்கு சொல்லு அப்படிங்கிறான். இதனால அந்த பையன் கொஞ்சம் பயந்துகிட்டு அவனோட ரூம்குள்ளேயே போயிடுறான். அதுக்கப்புறம் தான் பண்ணது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட மேட் அந்த பையன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறான். அந்த பையனும் பதிலுக்கு மேட்டை பார்த்து மன்னிப்பு கேட்கறான். ஸோ 2 பேத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை முடிஞ்சது. 2 பேரும் ஹாப்பியா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நடு ராத்திரி கேட்டு வீட்டுக்கு வந்தவ அவங்க 2 பேரும் ஒரே பெட்ல தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்ப மேட்டும் அவன் ஒய்ஃபும் இன்டிமேட்டா இருக்கும்போது அந்த ரூமுக்கு வெளியில இருந்த அந்த பையன் இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு இருக்கான். அந்த பையன் அந்த ரூமோட சாவியை அன்னைக்கு ராத்திரி இவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது மேட்டோட பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டு போயிடுறான். அடுத்த நாள் காலையில அவங்க 2 பேரும் ஷேனோட ரூம்ல தேடி பாக்குறாங்க. ஆனா ஷேன் எங்கேயுமே அந்த வீட்லயே இல்ல. எங்கடா போயிருப்பான் அப்படின்னு 2 பேரும் ஆச்சரியத்தோட அங்க எங்கேயும் தேடிட்டு இருக்கும்போது வீட்டுடைய மெயின் டோர் வந்து ஓப்பன் ஆகி கிடக்குது. அதுக்கு அந்த பையனோட ட்ரெஸ் எல்லாம் அங்க கீழே விழுந்து கிடக்குது. அந்த சமயத்துல அவங்க அங்க ஒரு டீனேஜ் பையனை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி போயிடுறாங்க. அந்த பையன் ஷேன் தான். அந்த பையன் டீனேஜ் பருவத்தை அடையணுங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு உள்ள வந்திருக்கான். திடீர்னு அந்த பையன் கேட்டு வாங்கி வச்சிருந்த கன் எடுத்து மேட்டை நோக்கி காமிக்கிறான்.
அவன் தனக்கு மேட்டை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா கேட் அந்த பையன் கிட்ட பேசி அவனை காம் பண்றா. இந்த சமயத்தை பயன்படுத்தி மேட் அந்த பையன் கிட்ட அந்த கன்னை புடுங்கும் போது அந்த கை கலப்புல கேட் கீழே விழுந்து தலையில அடிபட்டு மயக்கமாய் போயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளியுது. மயக்கம் தெளிஞ்ச உடனே மேட்டு கிட்ட கேட்கறா, ஷேன் எங்க அப்படின்ட்டு கேட்கறா. கேட்டு மயக்கத்துல இருக்கும்போது இவனும் அந்த பையனும் சண்டை போட்டிருப்பாங்க போல. அதுல தவறுதலா அந்த துப்பாக்கி வெடிச்சு அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்ட்டு சொல்றான். அது மட்டும் இல்லாம ஷேனை நான் வெளியில தான் புதைச்சிருக்கேன் அப்படிங்கிறான். இதை கேட்டு அவளுக்கும் மனசு ரொம்ப உடஞ்சு போயிடுச்சு. அவளும் அந்த வீட்டை விட்டு வெளியில போய் பையனை தேடிட்டு இருக்கா. மேட்டும் அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வரான். இப்ப இங்கதான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று ஓப்பன் ஆகுது. என்னன்னா உண்மையான மேட் மயக்கம் தெளிஞ்சு வேற ஒரு ரூம்ல இருந்து எந்திரிக்கிறான். கேட்டு கூட இருந்தது மேட்டை கிடையாது, அந்த பையன் ஷேன் தான். அந்த மேஜிக்கல் ரூம் பவர் யூஸ் பண்ணி அவங்க அப்பா மாதிரி மாறி இருக்கான். ஒரிஜினல் மேட்டோ எந்திரிச்சு அங்க இங்கன்னு தேடி பார்க்கறான் ரெண்டு பேத்தையும். ஆனா அவங்க ரெண்டு பேருமே அங்க இல்ல. இதனால அவன் அந்த சீக்ரெட் ரூமோட டோர் திறக்க ட்ரை பண்றான். அந்த சமயத்துல அந்த டோர் லாக் ஆயிருக்கு. இப்போ அந்த ரூம்குள்ள போயே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டோருக்கு பக்கத்துல இருக்கிற சவுத்தை உடைக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் கேட்டும் ஷேனும் லஞ்ச் சாப்பிட்டு இருக்காங்க. கேட் ஷேன் கிட்ட நான் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவன் அதுக்கு மறுத்துட்டு நம்ம கிட்ட காசும் கிடையாது வேலையும் கிடையாது, வெளியே போனா கஷ்டம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அந்த சமயத்துல கேட் வந்து நோட் பண்றா, ஷேன் வந்து குழந்தை மாதிரி சாப்பிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஷேன் பண்ற மாதிரியே நிறைய ஐஸ் போட்டு விஸ்கியை குடிச்சிட்டு இருக்கான். அதையும் இவன் நோட் பண்ணிட்டு இருக்கா. பட் ஆனால் அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் மைண்டில் ஏற்றுக்கல. அப்படியே சீன் கட் பண்ணால் இங்கே மேட்டு சவுத்து உடச்சிட்டு இருக்காரு. சவுத்து உடச்சி உள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணுறாரு. உள்ள அப்படியே அந்த ஃபிளாஷ் லைட் அடித்து பார்க்கும்போது ரொம்ப அங்கே நிறைய கேபிள்ஸ் அப்படியே தொங்கிட்டு கிடக்குது, எல்லாம் பின்னி கிடக்குது. அவனும் அதை தாண்டி அந்த சீக்ரெட் ரூம்குள்ளே போய்கிட்டு இருக்கான். உள்ளே போனவன் ஷேன் உருவாக்கின அந்த செயற்கையான காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறான். வீட்டுக்குள்ள ஷேனும் கேட்டு ஒரு போர்ட் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த பையன் கேட்ட ஒரு தப்பான இடத்துல தொடறான். இதை பார்த்து கேட்டு அப்படியே ரொம்ப ஷாக் ஆகி நிற்கும் போது ஷேன் அவகிட்ட நீங்க ரெண்டு பேரும் ரூம்ல பார்த்தேன் அப்படிங்கிறான். எனக்கும் அதை பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படிங்கிறான். இப்பதான் கேட்டுக்கு புரியுது அவன் முன்னாடி நிக்கிறது அவ ஹஸ்பண்ட் கிடையாது ஷேனுன்ட்டு. இப்போ ஒரிஜினல் மேட் அந்த காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும்போது இவங்க வீடு மாதிரி அங்க ஒரு வீடு இருக்கு, அதை நோக்கி ஓடுறான். விஷயம் என்னன்னா ஷேனு அந்த வீடு மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் வீடு அந்த காட்டுக்குள்ள உருவாக்கி இருக்கான். அதுக்குள்ளதான் இப்போ அவன் கேட்டு கூட இருக்கான். கேட்டு ஷேன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த பையன் அவள் அடிச்சு மயக்கமாக்கிட்டான். மயக்கமான கிட்ட அவன் தப்பா நடக்க முயற்சி பண்றான். அவனுக்கும் இப்ப மயக்கம் தெளிஞ்சு அந்த பையன் அப்படியே அருவருப்பா பாக்குறான். அந்த வீட்டுக்கு வெளியில வந்த ஒரிஜினல் மேட்டும் அந்த விண்டோ உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். வீட்டுக்குள்ள வரதுக்காக சத்தம் கேட்டு ஷேனும் அதை பாக்குறதுக்காக ஓடி போறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கேட்டு எந்திரிச்சு போகலான்னு நினைக்கும் போது அவன் முன்னாடி ஒரிஜினல் மேட் வந்து நிக்கிறான். வந்தவன் கேட்ட தான் கூட வர சொல்லி கேட்கும் போது அதிர்ச்சி ஆகிற மாதிரி இன்னொரு மேட்டும் அங்க வரான். வந்து அவனும் நான் தான் உன் ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு கேட்ட கன்ஃபியூஸ் பண்றான். இதை பார்த்தா கேட்டுமே ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி போயிடுறா. ஆனா அவளுக்கு அப்போ ஒரு பிரில்லியண்டான ஐடியா கிடைக்குது. கேட்டு ஷேன் அப்படின்ட்டு கூப்பிடும்போது மேட் வசத்துல இருந்த ஷேன் திரும்பி பாக்குறான். அவ உடனே ஷேனை அந்த படிக்கட்டுல அப்படியே தள்ளி விடுறா. கீழே விழுந்த ஷேனு மறுபடியும் இப்ப அப்படியே சின்ன பையனா மாறிடுறான். எப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க, அது படம் எடுத்த டைரக்டருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. இப்போ அந்த கப்பல் அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போக நினைக்கும் போது அந்த வீடு முழுக்க ஷேனோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேத்தையும் பிடிச்ச ஷேன் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரு கத்தி எடுத்து ஷேனை குத்திட்டு அவன் ஷேனை பார்த்து இப்போ நம்ம ரெண்டு பேத்துக்கு நடுவில் யாரும் கிடையாது, நம்ம நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில ஒரிஜினல் கேட்டும் மேட்டும் ஓடுறாங்க. என்னடான்னு பார்த்தா உள்ள இருக்கிறது அவனோட ஒரிஜினல் பேரண்ட்ஸ் கிடையாது. உண்மையான மேட்டும் கேட்டும் அந்த போலியான வீட்டை விட்டு தப்பிச்சு அந்த காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்காங்க. ஓடுனவங்க அந்த அவங்களோட ஒரிஜினல் வீட்டுக்குள்ள ஓடி வந்துடுறாங்க. பின்னாடியே இந்த பையனும் அப்படியே துரத்திக்கிட்டே வரான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே அந்த வீட்டை விட்டு வெளியில போக ட்ரை பண்றாங்க. பின்னாடியே அந்த பையன் ஷேனும் அந்த வீட்டுக்குள்ள அப்படியே இறங்கி வரான். வந்தவன் நேரா அப்படியே ஓடி போய் மேட்டை தாக்கும் போது ரெண்டு பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியில போய் விழுறாங்க. வெளியே இருந்தா நம்ம சாம்பலாய் போயிடுவோம்னு தெரிஞ்சுக்கிட்ட ஷேனு வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்றான். ஆனா கேட்டோ கதவை சாத்தி லாக் பண்ணிக்கிறான். இதனாலேயே அந்த பையனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வயசாகி சில நிமிஷத்திலேயே அந்த பையன் அப்படியே கிழவனாய் போயிடான். இருந்தாலும் மனசு கேட்காத கேட்டு வெளியில போய் பார்க்கும்போது அந்த பையன் கிழவனாகி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சாம்பலா கரைய ஆரம்பிக்கிறான். அவன் அந்த பையனோட சாம்பலை எடுத்து கையில வச்சுக்கிட்டு அழுன்னு அழுவுற சோகம் தாங்க முடியாம. இப்ப அப்படியே சீன் கட் ஆகி ஒரு மாசம் கழிச்சு அப்படின்ட்டு காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் இந்த வீடே வேணாடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வீட்டுல இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இன்னொரு ஷாக்கு நமக்கு கொடுக்குறாங்க. கேட்டு கையில இருந்த பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்ல இருந்த பிரெக்னன்சி கார்டுல பாசிட்டிவான ரிசல்ட் அப்படின்ட்டு வந்திருக்கு. அவளுக்கு இப்ப என்ன சந்தேகம்னா அவளோட வயிற்றுல வளர குழந்தைக்கு ஷேன் அப்பாவா இருப்பானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான். அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. அதாவது பார்ட் 2 வரப்போறத லீடு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் இதோட முடிச்சு போச்சு. இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படியே மறக்காம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா. பாய்.